தப்பா பேசினா நாங்க என்ன கத்து? யார் அதை எழுதுனாங்களோ நீங்களும் ஒத்துக்கிட்டீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியா முடிஞ்சிரும். வந்து இனிமே பண்ண மாட்டேன் சாரின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் மேம்? சரி, அப்ப நானும் முட்டி போடுறேன். டேய் சொல்லுடா மேம். ஸ்கூல் டாஸ்க்ல தற்போது மாணவர்கள் எல்லாருமே பயங்கரமா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்து ஒரு சாரி கேட்டு போதுல என்ன இருக்கு? நாங்கெல்லாம் வந்துட்டு குழந்தைங்க, நாங்க தப்பு பண்ணா நீங்க கண்டீங்க, நீங்களே வந்துட்டு தப்பா பேசினா நாங்க எங்க போய் சொல்றது அப்படின்ற மாதிரி முத்து வந்துட்டு ரொம்ப கிளியரா டீட்டெயில்டா பேசிக்கிட்டு இருக்காரு. மஞ்சரி வந்தாங்க. சரி, ரொம்ப சிம்பிள் தான். அந்த கண்ணாடியில் அந்த மாதிரி எழுதுனது யாருன்னு சொல்லுங்க, இந்த பிரச்சனை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் முத்து வந்துட்டு யாருடா எழுதுனது சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருக்க பசங்களெல்லாம் கேட்குறாரு. யாருமே எழுந்து வரமாட்டாங்க. சரி அப்படியா, அப்போ நானும் வந்துட்டு முட்டி போடுறேன். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற மன்னிப்பு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு யார் எழுதுறாங்கன்னு தெரிய வரைக்கும் நானும் முட்டி போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராணுவம் வந்து கத்துறாரு, டே டீச்சர்லாம் முட்டி போடுறாங்கடா, யார் எழுதுனது வந்து சொல்லுங்கடா, பனிஷ்மெண்ட் கூட கொடுக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் யாருமே வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டுறாங்க. தைரியமாக இருந்தால் ஒத்துக்கோங்க அப்படின்னு அந்த இடத்துல இருந்து நம்ம சௌந்தர்யா வேற பயங்கரமாக ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் யாருமே ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பிரின்சிபல் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல, மன்னிப்பு கேட்கணும்னா முதல்ல எழுதுனது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பிரின்சிபல் சைட்லேருந்து டீச்சர் சைட்லேருந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் எழுதுனாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். மேலும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.